விட்டு போனவங்க எல்லாம் போட்டோம், உன்னை வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் போட்டோம், உன்னை பின்னாடி குத்துனவங்க எல்லாம் போட்டோம், உன் இருதயத்தை உடைத்து பார்த்து அழகு பார்த்து ரசித்தவர்கள் எல்லாம் போதும். என் ஆண்டவர் உடைந்ததை திருப்பி உருவாக்கி ஆசீர்வாதமாய் என் ஆண்டவர் உட்கார வைக்க முடியும் கோபுரத்தில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு சகலத்தையும் செய்ய முடியும். நீ நினைச்ச மனுஷன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான்? வாழ்க்கையில உன்னை அளவச்சு ரசிச்சிருக்கான், உன்னை தூசிச்சு ரசிச்சிருக்கான், உன்னை உயிரத்தை உடைச்சு ரசிச்சிருக்கிறான். அவங்களுக்கு தெரியும், ஏய் உன்னை வேண்டான்னு சொன்னா நீ அழுவேன்னு நினைப்பாங்க, ஏய் உன்னை உடைச்சா நீ அழுவேன்னு நினைப்பாங்க, உனக்கு தேவையில்லாத காரியங்களை சொன்னா நீ அழுது ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள ஒரு சோதனைக்குள்ள போவேன்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. ஆனா என் ஆண்டவர் அப்படி கிடையாதுமா. இயேசுவே அப்படின்னு சொன்னா உனக்கு செல்லமா ஓடி வந்து உன் சூழ்நிலையை மாற்றுவார். அந்த மாதிரி உபத்திரத்துக்குள்ள போகும்போது நம்ம இயேசுவை மறந்துடுறோம், இயேசுவை வேணான்னு சொல்லிடுறோம். ஆனா என் ஆண்டவர்